ஸ்ரீரங்கத்துல பெரியாழ்வாரை தரிசிப்பதற்கு முன்பாக பெரியாரை தரிசித்து விட்டுதான் நம்மால் ஸ்ரீரங்கத்திற்குள்ளேயே நுழைய முடியும். கடவுள் மறுப்பாளர் என்ற போர்வையிலும் பெரியார் பெண் சுதந்திரம் குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்தவர் என்று இங்கு ஒரு மூடர் கூட்டம் முழங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முற்போக்கு மாநிலம்னு கேரளாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. இன்னமும் கேரளாவில சாதிக்கு பின்னாடி பெயர் போடக்கூடிய வழக்கம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. இன்னைக்கும் எந்த செய்தித்தாளை நம்ம படிச்சாலும் சரி, ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் அப்படின்ற வாசகம் இடம் தவறாம இருக்கு. ஒரு பெரும் பாய்ச்சலாக தமிழீழத்தின் பேரரண் தந்தை பெரியார் என்கின்ற தலைப்பில் நம்முடைய சட்டக்கல்லூரியினுடைய 4ஆம் ஆண்டு மாணவி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இளைய கழகத்தினுடைய பெரும் பாய்ச்சலுக்குரிய புலி, வாங்க நம்முடைய அன்பு மாணவி, வணக்கத்திற்குரிய சட்டக்கல்லூரி மாணவி சண்முகவள்ளி அவர்கள் உங்கள் முன்னால். சூலம் சுமந்த சிவனின் தோள்கள் சிலுவை சுமக்கட்டும், அறியும் சிவனும் ஒன்றே என்று அப்துல்லா கூறட்டும், எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறார் என்று ஆழ்வார்கள் பாடட்டும். இந்த சமத்துவ கவிதையோடு நான் தொடங்குவதற்கு காரணம், இந்த தலைப்பு தமிழ் நிலத்தின் பேரரண் தந்தை பெரியார். தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் இல்லாது போயிருந்தால் நாமெல்லாம் இப்படி நில்லாது போயிருப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த கவிதையை நான் குறிப்பிட்டதற்கு முதல் காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருப்போம். ஸ்ரீரங்கத்துல பெரியாழ்வாரை தரிசிப்பதற்கு முன்பாக பெரியாரை தரிசித்து விட்டுதான் நம்மால் ஸ்ரீரங்கத்திற்குள்ளேயே நுழைய முடியும். இதற்கு காரணம், பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்றது கிடையாது. அந்த பெரியாழ்வாரை ஏற்றதாழ்வில்லாமல், சாதி மத வேறுபாடு இல்லாமல் நம் எல்லோரும் சமமாக சென்று இன்று நாம் தரிசிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வெளியே இருக்கக்கூடிய பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பெரியார் மட்டும் இல்லைன்னா அந்த பெரியாழ்வாரை தரிசிக்க கூடிய வாய்ப்பு கூட நம்ம பல பேருக்கு கிடைத்திருக்காது. அதனாலதான் தமிழ் நிலத்தின் பேரரண் தந்தை பெரியார் என்ற தலைப்பை கேட்ட உடனேயே நான் இந்த தலைப்பை நிச்சயமாக பேசுகிறேன் அப்படின்னு சதீஷ் ஐயாட்ட சொன்னேன். அதுக்கு காரணம், பெரியார் கடவுள் மறுப்பாளர் என்ற போர்வையிலும் பெரியார் பெண் சுதந்திரம் குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்தவர் என்று இங்கு ஒரு மூடர் கூட்டம் முழங்கி கொண்டிருக்கிறது. அந்த மூடர் கூட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா, ஏன் தந்தை பெரியார் இந்த தேசத்தினுடைய பேரரணாக கொண்டாடப்பட வேண்டும்? தந்தை பெரியார் அப்படி என்ன செய்து விட்டார்? மானமுள்ள ஒவ்வொரு சுயமரியாதைக்காரனும் கொண்டாட வேண்டிய ஒரு மகத்தான தலைவர் தந்தை பெரியார். இந்த உலகத்துல எத்தனையோ சிந்தனையாளர்கள் இருந்திருக்காங்க, பல்வேறு சிந்தனைகளை மக்களுக்கு சொல்லி இருக்காங்க. ஏன் நம்ம தந்தை பெரியாரை சிறப்பாக கொண்டாட வேணும் தெரியுமா? மானமுள்ள ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரே உலக தலைவர் தந்தை பெரியார். அந்த சுயமரியாதை இல்லைனா இன்று பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருப்போம் அப்படின்னு சொன்னா அது மறுக்க முடியாத வரலாறு. இன்னைக்கு தமிழ்நாடு பல்வேறு நிலையில் முன்னேறிய மாநிலமா இருக்கு அப்படின்னு மார்தட்டி கொள்றதுல இன்று ஆட்சியாளர்கள், பல்வேறு ஆட்சியாளர்கள் நாங்க தான் இந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் விதை போட்டவர் தந்தை பெரியார். ஒரு காலத்துல பெயருக்கு பின்னால் சாதி பெயரை சேர்த்து கொண்டு அதனை பெருமையாக பேசிக் கொண்டிருந்த மாநிலமாக இந்த தமிழ் நிலம் இருந்தது. ஆனா அதையெல்லாம் மாத்தி இன்னைக்கு முற்போக்கு மாநிலம்னு கேரளாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. இன்னமும் கேரளாவில சாதிக்கு பின்னாடி பெயர் போடக்கூடிய வழக்கம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனா படிக்காத பாமரன் கூட இன்று தமிழகத்தில் சாதி பெயரை பின்னால் போட்டுக் கொள்வதே கிடையாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார். தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் இருந்தால் சாதி பெயர்கள் முறியடிக்கப்பட்டது. அதே போன்று அங்கு ஒரு தந்தை பெரியார் இல்லாமல் போனதனால் இன்று அங்கு சாதி பெயர்கள் முழங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லாமல் போயிருந்தால் இன்னைக்கு மாணவர்களாகிய நாங்கள் எல்லாம் எங்களுடைய பெயருக்கு பின்னால் பல்வேறு பட்டங்களை சுமந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். எங்கள் பெயருக்கு பின்னால் சாதி பெயர்களை இட்டு அழைக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தட்டி தூக்கி நிறுத்தி சுயமரியாதை என்ற போர்வையில் நம்மை எல்லாம் இன்று சுயமரியாதையோடு வாழ வைத்த ஒரு தலைவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரை நினைவு கூற வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கு. தோழர் பிரியதர்ஷினி அவர்களினுடைய கவிதையை வாசிக்கும் பொழுது இந்த சமூகம் எந்தெந்த வகையிலெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கு, எங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறது, எங்கெல்லாம் பாலின சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் குறிப்பாக முழங்கி இருக்கிறார் கவிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். அவருடைய கவிதையை வாசிக்கும் பொழுது எனக்கு நிஜமாகவே புல்லரித்தது.
இதனை என்னுடைய நண்பர்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது அவர்கள் கேட்ட ஒற்றை வார்த்தை, கவிதை அருமையாக இருக்கிறது, அவர் பெரியார் சிந்தனை கொண்ட ஒரு தோழராக இருப்பாரோ என்று என்னிடம் கேட்டார்கள். அவர் பெரியார் சிந்தனை கொண்ட தோழரா என்பது எனக்கு தெரியாது, ஏனால் எனக்கு அவர் முதல் அறிமுகம். ஆனால் ஒரு பெண்ணிய சிந்தனை கொண்ட ஒரு கவிதையை காதில் கேட்டவுடன் அவர் பெரியார் சிந்தனையாளராக இருப்பாரா என்று கேள்வி கேட்டார்களே, அங்கேயே பெரியார் ஜெயித்து விட்டார். அதுதான் பெரியார். இன்று பெண்கள் ஆண்களுக்கு சமமாக எல்லா துறைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால், பெண்களுக்கு அன்னைக்கு திறமை இல்லாம இல்ல, இன்னைக்குதான் பெண்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னு எல்லாம் இல்ல. அன்னைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பெண்களுக்கு சமமான வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. அதனால் பெண்கள் இன்று ஒவ்வொரு துறையிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, தோழர் பிரியதர்ஷினி அவர்களினுடைய ஆர்த்தியின் கடிதம் அப்படின்னு ஒரு கவிதையை படிச்சேன். பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படக்கூடிய பெண்களுக்காக அந்த கவிதை மிக அழகா எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த கவிதையை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றியது, பெரியார் தன்னுடைய பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல கற்பு அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கவிதை, ஒரு கட்டுரை மாதிரி ஒன்று வடிச்சிருப்பார். அதுல கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். அது ஒரு ஒப்பந்தம். நீ ஒழுக்கமானவனாக இருக்கிறாயா, நானும் ஒழுக்கமானவளாக இருப்பேன். ஒழுக்கம் என்பதுதான் கற்புக்கான விடயமாக இருக்க வேண்டுமே தவிர, கற்பு என்ற போர்வையில் பெண்களை உள்ளடக்குவது மிகப்பெரிய வன்முறை என்கிறார் பெரியார். இன்னைக்கு கற்பு அப்படின்ற ஒற்றை காரணத்தை வைத்து பெண்கள் முடக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அயோத்தியில பல்வேறு நிலைப்பாடுகள்ல மதம் சார்ந்த பல்வேறு வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. மதம் என்ற ஒற்றை போர்வையில் பல்வேறு மனிதர்கள் இன்று மண்ணோடு மக்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம், இந்த தமிழ் சமுதாயம் குறிப்பா மதம் அப்படின்ற போர்வையில மாட்டிக்கொள்ளாம இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார். ஏன் தமிழ்நாட்டுல அயோத்தி போன்று ஒரு மசூதி இடிக்கப்பட்டு ஒரு கோவில் உருவாக்கப்படவில்லை என்று கேட்டால் அதற்கு விடயம் பெரியார். தந்தை பெரியார் இல்லாமல் போயிருந்தால் இந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்த்தேன். அரசியலில் பங்கேற்பாளர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் வெறும் பார்வையாளர்களாகவே கடைசி வரை இருந்திருப்பார்கள். விண்வெளி சாதனை செய்திருந்தால் கூட ஒரு பெண் விதவை என்ற போர்வையிலேயே அடையாளப்படுத்தப்பட்டிருப்பாள். இப்படி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். இந்த பெரியார் இந்த தமிழ் சமூகத்துல இல்லாம போயிருந்தா இன்னைக்கு பல்வேறு படித்த மாணவர்களும் சாதிய ரீதியான விழிப்புணர்வு இல்லாம போயிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அதிகமான விழிப்புணர்வு இருக்கு. இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நாம் திகழ்வதற்கு காரணம் பெண்களினுடைய முன்னேற்றம்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் இந்த மேடையில நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கும் எந்த செய்தித்தாளை நம்ம படிச்சாலும் சரி, ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் அப்படின்ற வாசகம் இடம் தவறாம இருக்கு. ஆனால் பெரியாரினுடைய சிந்தனையை படித்ததால் நான் குறிப்பிடுகிறேன், எந்த ஒரு செய்தித்தாள் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் என்ற வாசகத்தை மாற்றிவிட்டு ஒரு ஆண் தன் கற்பை தானே அழித்து கொண்டான் என்று வாசகத்தை மாற்றுகிறதோ அன்றுதான் பெரியாரிய சிந்தனை இந்த மண்ணில் உண்மையாக பின்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியார் இந்த சமூகத்திற்காக பல்வேறு சிந்தனைகளை கொடுத்திருந்தாலும் கூட பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர். பெரியார் பெண்களுக்கான சுதந்திரம் என்ற பெயரில் பல்வேறு தவறான கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்று பல மூடர் கூட்டம் இன்று நம்மை திசை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் சிக்காமல் தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை படித்து, அவர் சொன்னது போல சாதி மனிதனை சாக்கடையாக்கும், மதம் மனிதனை மிருகமாக்கும். அத்தகைய எவற்றிலும் நாம் சிக்காமல் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளோடு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். கோவிலுக்கு உள்ளே செல்லாதே என்று சொன்னவரும் பெரியார் தான். கோவிலுக்குள் செல்லும் வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அந்த கோவிலுக்குள் நீ செல்ல வேண்டும் என்ற உரிமையை பெற்று தந்தவரும் தந்தை பெரியார் தான் என்று சொன்னால், தந்தை பெரியார் இல்லாமல் போயிருந்தால் நாம் இப்படி நில்லாது போயிருப்போம். தந்தை பெரியாரை படிப்போம், சுயமரியாதை கற்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த இந்த மேடைக்கும் சதீஷ் ஐயாவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.